குளத்தில் சடலமாக கிடந்த இளைஞர். தனது கணவன் இரவு முழுவதும் மது குடித்துவிட்டு உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய மனைவி. உயிரிழந்தவரின் கழுத்தில் காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசாரின் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த மனைவி. விசாரணையில் ஆட்களை ஏவி கட்டிய கணவனை மனைவியே கொலை செய்தது அம்பலம். கணவன் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார்? காலை நேரம் குளத்துப்பட்டியில உள்ள ஒரு தோட்டத்துல பிரபாகரன்கிற இளைஞர் சடலமாக கிடந்திருக்கார். இத பார்த்தா அவரோட மனைவி அபிராமி மற்றும் சொந்தக்காரங்க கத்தி கதறி அழுதுருக்காங்க. பிரபாகரன் உயிரிழந்த செய்தி அந்த பகுதி ஃபுல்லா காட்டு தீ போல பரவி இருக்கு. இதனால கிராம மக்கள் எல்லோரும் கொலை நடந்த ஸ்பாட்ல கூடியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அங்க நின்ன கூட்டத்தை அப்புறப்படுத்திட்டு மனைவி அபிராமி கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. அப்போ என் கணவருக்கு அதிக குடிப்பழக்கம் இருக்கு, நேத்து நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு இப்படி உயிரிழந்து கிடக்கிறாருன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்ட போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புற வேலையில இறங்குனாங்க. அப்போ பிரபாகரனோட கழுத்துல காயங்கள் இருந்ததை பார்த்திருக்காங்க. இதனால இந்த உயிரிழப்புல ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைச்ச போலீஸ் மனைவி அபிராமியோட நடவடிக்கைய நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கடையில உயிரிழந்த நபரோட தாய் காவல் நிலையத்துல புகார் ஒண்ணு அளிச்சாங்க. என் மகன் உயிரிழப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு, என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் அடிக்கடி வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கும்னு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. இதனால மருமகள் அபிராமி கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க போலீஸ். முதல்ல அவங்களோட செல்போனை பிடுங்கி செக் பண்ணி இருக்காங்க. அப்போ பிரபுங்கிற நபர் அபிராமிக்கு அடிக்கடி போன் பண்ணத பார்த்திருக்காங்க. இதனால பிரபுங்கிற நபரை பத்தி அபிராமி கிட்ட கேட்டு இருக்காங்க போலீஸ். அப்போ அவங்க முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சதா கூறப்படுது. இதனால மனைவி அபிராமி மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவங்கள கஸ்டடியில எடுத்து தங்கள் பாணியில விசாரிச்சாங்க. திருச்சியில உள்ள குளத்துப்பட்டியை சேர்ந்தவர் பிரபாகரன். இவருக்கு அபிராமிங்கிற மனைவியும் 9 மற்றும் 6 வயசுல 2 மகன்களும் இருக்காங்க. இவரு வையம்பட்டியில உள்ள ஒரு டாஸ்மாக் மதுபான கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. காலையில வேலைக்கு போற பிரபாகரன் நைட்டு தான் வீட்டுக்கு திரும்புவார். அந்த நேரத்துல மனைவி வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. இதுக்கிடையில அபிராமிக்கு அதே பகுதியை சேர்ந்த உறவினரான பிரபு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. கணவர் வீட்டுல இல்லாத நேரத்துல பிரபுவை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுற அபிராமி அவர் கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் கணவர் பிரபாகரனுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால தன்னோட மனைவியை கண்டிச்சிருக்காரு பிரபாகரன். கட்டண கணவன் குத்துக்கல்லு மாதிரி இருக்கும் போது எதுக்கு பிரபு கிட்ட பேசிட்டு இருக்க, நமக்கு 2 பசங்க இருக்காங்க, உன்னோட இந்த செயலால நம்ம குழந்தைகளோட எதிர்காலமே பாதிக்கும்னு அட்வைஸ் பண்ணி இருக்காரு. ஆனா இத காதுல வாங்காத மனைவி தொடர்ந்து பிரபு கூட பழகிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்களோட தகாத உறவுக்கு கணவன் தடையா இருக்கிறத நினைச்ச மனைவி கள்ளக்காதலன் கூட சேர்ந்து அவரை கொலை பண்ணவும் திட்டம் போட்டிருக்காங்க. இந்த கொலை திட்டத்துல பிரபு தன்னோட நண்பர் சரவணனையும் கூட சேர்த்துக்கிட்டார். சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு பிரபாகரன். அப்ப அவரோட வீட்டுக்கு போன சரவணன் நம்ம 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பக்கத்துல உள்ள தோட்டத்துக்கு போயிட்டு மது குடிக்கலாம்னு கூப்பிட்டு இருக்காரு. அதுபடி 2 பேரும் அங்க உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. பிரபாகரனுக்கு சரவணன் அதிகப்படியான மதுவை ஊத்தி கொடுத்திருக்காரு. அந்த நேரத்துல அங்க வந்த பிரபு பிரபாகரனை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அடுத்து 2 பேரும் சேர்ந்து பிரபாகரனோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அடுத்து தன்னோட கணவர் அதிகப்படியான மதுவை குடிச்சு உயிரிழந்துட்டதா சொல்லி உறவினர்கள் கிட்ட நாடகமாடி இருக்காங்க அபிராமி. ஆனா விசாரணையில அபிராமி தான் கொலையாளின்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அவங்க மூலமா சரவணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து கொலையாளி பிரபுவும் காவல் நிலையத்துல சரணடைஞ்சிட்டாரு.